மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் முதல்ல கொஞ்சம் தடைகள் அதிகமாக இருக்கு. ஜென்ம சனி, ஜென்மத்திலேயே சுக்கிரன், புதன் யாருமே சாதகம் இல்லை, ராகு. ஆனால் இந்த தடைகள்லேருந்து என்ன ஆகும், படிப்படியாக எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு குழம்பின கொட்டை, அப்புறம் தெளிந்த நீராக மாறும். எப்போ 15 தேதிக்கு மேலே, ஏன்னா 10ஆம் வீடு சனி பார்த்துட்ருக்கார். தொழிலில் தொல்லை, வீட்டில் அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, இதெல்லாம் இருக்குது. ஆனால் குரு 4ஆம் வீட்டில் போய்ட்டு அவரும் 10 பார்க்கும்போது இது தெளிவாகும். வேறு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்த தடை நீக்கம், பெரியவர்களுடைய உடல்நிலை சீராவது, இது போல் நன்மையை தரும்போது மனசில் உற்சாகம். அதே நேரத்தில் 12ல் ராகு போயிடுவார். அப்போது மனசில் இருந்த ஒரு 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 நிலையில்லா தன்மை நிலைப்படும். சரியான முறையில் சிந்திப்பீர்கள், செயல்படுவீர்கள், உயர்வை அடைவீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்களும் தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய இலக்கு சரியான முறையில் அந்த இலக்கை அடைவீர்கள். அதனால் பார்த்திங்கன்னா, ஒரு பிரச்சனை மாதிரி இருந்தால் கூட அதில் தெளிவு ஏற்பட்டு உயர்வை அடையக்கூடிய ஒரு மாதமாக இது மாறும். நல்ல மாதம்.